Hi friends, welcome back to the channel Zyar Recipes. நம்ம இன்னைக்கு ஒரு காயை வச்சு சட்னி செய்ய போறோம். இந்த காய் வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்குலாம் பிடிக்காது. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. காயும் சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து கோவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அந்த கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி பின்னாடி முன்னாடி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாலா கீறி எடுத்துக்கோங்க. கோவக்காய் இந்த மாதிரி நாலா கீறி போட்டோம்னா சீக்கிரமா வதங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கீரி போடுறது. நீங்கள் பொரியலுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலாக கீரி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே கீரி எடுத்துட்டேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துறேன். எப்பயுமே துவையலுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துறது பெஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. கோவக்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கணும். கோவக்காயை நல்லா வதக்கினா தான் அதில் நம்ம கோவக்காய் போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு துவையல் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துறேன். துவையல் எல்லாத்துக்குமே கல்லுப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 பல் வரையும் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் தான் வந்து துவையலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இதையும் வந்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 9 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். துவையலுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் துவையல் சூப்பராக இருக்கும். அதனால் நான் 9 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் 2 நிமிஷம் வதக்கிட்டு இதோட ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்தக்கூடாது. சும்மா ஒரே ஒரு சின்ன தக்காளி அதை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நிறையா சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி அதிகமாக வேண்டாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி நம்ம தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியே நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி இடையில குத்தி விட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஜூஸ் எல்லாம் வற்றி தக்காளி நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகலைன்னா அது துவையல் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது. துவையல் பதத்தில் வராது, நம்மளுக்கு சட்னி மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளியை நல்லா வேக விடுங்க. அந்த தக்காளியோட தண்ணி எல்லாம் வற்றிடணும். பாருங்கள், அதோட தண்ணியெல்லாம் வெளியே வருது. இது ஃபுல்லாக நம்மளுக்கு வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம துவையல் வந்து அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நான் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துறேன். வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறனால நான் வந்து தோலை உரித்து சேர்த்திருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்தனா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்குவோம். இப்போ இதோட கொஞ்சமாக நான் புளி சேர்த்துறேன். ஏன்னா துவையலுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் புளி லைட்டாக சின்ன லெமன் சைஸ் அளவு சேர்த்துறேன். உங்களுக்கு வந்து புளிப்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா புளியை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி கோவக்காயிலே வந்து லைட்டாக புளிப்பு இருக்கும். அதனால் புளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்து இதை நல்லா ஆற வச்சுருவோம். இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இப்போ இதோட தண்ணி எதுவும் சேர்க்காமே அரைங்க. தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் சட்னி மாதிரி ஆயிடும், துவையலாக இருக்காது. துவையலாக அரைக்கணும்னா கண்டிப்பாக தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிட்டு வேணும்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட இல்லை இட்லி சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக சுட சாதம் போட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இந்த துவையலை வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக கோவக்காயே சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை ரசம் சாதத்துக்கு கூட இந்த துவையலை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் தோசை இட்லிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம்
துவையலில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டு இந்த நம்ம சட்னி துவையல் எதில் வேணாலும் நம்ம கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. துவையல் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.